ஹாய் ஆல். ஸோ நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பூப்பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ பூ அப்படிங்கிற எழுத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேரப்போகுது, அது சேர்ந்தா அது எப்படி மாற்றம் அடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடி சேர்ந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கொடி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கான மெல்லின எழுத்தும் சேர்த்து சொல்லலாம், பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பூக்குடல் செடி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பூச்செடி அப்படின்னு சொல்லலாம், அடுத்தது பூஞ்செடி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். பூத்தொட்டியும் சொல்லிட்டு இந்த சொல்ல நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பூந்தொட்டி அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா வல்லினம் மட்டும் இல்லாம மெல்லினமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பூ பெயரோட மிகவும். ஸோ பெரும்பாலும் வந்து மெல்லின மிகுதல் தான் வழக்கத்தில் இருக்கு. அப்போ அதன்படி பூக்குடல் பந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சேர்ந்து வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.